ஆனந்தியும் குமரன் வந்து அவங்க பிஸ்னஸில் ரொம்ப நல்லா வந்து பண்ணி காட்டுறாங்க. அதே மாதிரி நிறைய ஆர்டர்ஸ்லாம் கரெக்டாக முடிச்சு கொடுக்குறாங்க. இதனால் 2 பேருக்கும் நிறைய ப்ராஃபிட் கிடைக்குது. அதை 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஆனந்தி சொல்கிறாங்க, சார் உண்மையிலேயே நீங்கள் கிரேட் சார், இந்த அளவு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் கிரேட்டுங்க, உங்களால் எங்களுக்கும் இவ்வளோ பிஸ்னஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பேசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து வெண்பாக்கு வயிறாக ஏறிது. இவங்க 2 பேரும் இப்படி வந்து பேசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாகிறாங்க. சார் இந்த டீட்டை வந்து நம்ம கொண்டாடலாமா சார் இந்த விஷயத்தை அப்படின்னோடனே கொண்டாடலாமே அப்படின்றாங்க. சரி அப்போது எங்கே போகலான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. எல்லாருமே பேசிகிட்ருக்காங்க. ஆனந்தி, அப்புறம் குமரன், ஆனந்தியோட ஃப்ரெண்டு, அப்புறம் குமரனோட ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து இதெல்லாம் பார்க்குற வெண்பாக்கு வயிறாக எரிது. பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. வெளியே போகலாம், ஜாலியாக வந்து எங்கேயாவது போயிட்டு வரலாம் சார் அப்படின்னு. ஆமாம் சார், நான் கூட நிறைய பொருளெல்லாம் வாங்கணும், அதனால் அப்படியே வெளியே போகிறதா தான் நாங்கள் இருந்தோம். நீங்களும் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. எங்களுக்கும் நிறைய வாங்க வேண்டியது இருக்குங்க, நாங்களும் வரோம் அப்படின்னு. டே கிளம்பலாடா ஆனந்தி கூட அப்படின்றாங்க. சரி அப்படின்னோடனே வெண்பா வந்து நானும் வரேன் அப்படின்னா, நீ வந்துட்டா இங்கே இருக்கிறதெல்லாம் யார் பார்த்துக்கிறது, அதனால் இங்கே இருக்கிறதெல்லாம் நீ பார்த்துக்கோ, அப்போ தான் நாங்கள் போயிட்டு வர சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறாரு, குமரனோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு போகிறாரு. அதனால் வெண்பா செம கொடுப்பாராங்க. இங்கே 4 பேரும் வந்து போகிறாங்க, எல்லாமே வாங்குறாங்க. அங்கே கடத்தருவில் தேவையான பொருள் எல்லாமே வாங்குறாங்க. ஆனந்தி வந்து ரொம்ப அழகான ஜிமிக்கையெல்லாம் பார்த்து இப்படி பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு போயிடுறாங்க. உடனே குமரன் போய் அந்த ஜிமிக்கை வாங்கிடுறாரு. வாங்கிட்டு வந்து ஆனந்திக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இது கிஃப்ட்டாக ஆனந்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதே மாதிரி ஆனந்தி ஒவ்வொரு பொருளையும் பார்த்துட்டு போகிறதெல்லாம் குமரன் வந்து வாங்கி வச்சுக்கிறாரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு. சரிடா இதெல்லாம் ஓகே தான், ஆனந்திக்கிட்ட உன் மனசில் இருக்கிறத இப்போவே சொல்லிவிடு, இது நல்ல சந்தர்ப்பமாக எனக்கு அமையுது, ஏன்னா ஆனந்தி இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, இந்த டைமில் சொல்கிறது தான் கரெக்டு. சரி ஆனந்தி குணாவோடு இருக்காங்களே, குணவதியோடு இருக்க ஆனந்திக்கிட்ட என்ன சொல்கிறது, நான் குணவதிக்கு பேச்சு கொடுத்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போட்டா அப்படின்னு. எங்கேயாவது கூட்டிகிட்டு போறியா, இல்லைடா சும்மா பேச்சு கொடுத்துட்ருக்கேன், இங்கே வாங்க இதை பாருங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ நீ வந்து பேசிட்டு போயிட்டு அப்படின்னு. சரிடா ட்ரை பண்ணுறடா, ட்ரையெல்லாம் இல்லைடா சொல்லிடுறா, அதான் நல்லதுடா அப்படின்னு. சரிடா இன்றைக்கி கண்டிப்பாக என் மனசில் இருக்க காதலை நான் சொல்லிடுறேன் போதுமா அப்படின்றாங்க. சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன்படி வந்து எல்லாருமே வந்து அந்த கடத்தரு ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்ருக்காங்க. குமரனோட ஃப்ரெண்டு வந்து குணவதி கிட்டே எங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க, என்ன விஷயங்க அப்படின்றாங்க. அங்கே ஒரு பொருள் பார்த்தங்க, அது என்னன்னு தெரியல, அதை வந்து எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்றாங்க. அப்படியா, ஆனந்தி கரெக்டாக சொல்லுவா அப்படின்னு. எங்க நீங்களே வந்து சொல்லுங்களேங்க அப்படின்னு. சரிங்க நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த பொருள் இதுவா ஆமாங்க இதுதாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து போடா போய் பேசுகிறா அப்படின்றாரு அவங்க ஃப்ரெண்டு. சரின்னு சொல்லிட்டு போய் பேசுறதுக்காக ஆனந்திக்கிட்டே குமரன் வந்து போகிறாரு. ஆனந்தி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, நான் இல்லை இங்கே இருக்க திங்ஸ்லாம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்றாங்க. சரி ஆனந்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்னு. கேளுங்க அப்படின்றாங்க. நீங்கள் காதலை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆனந்தி அப்படின்னு. காதலை பற்றியா அப்படி சொல்கிறேன். ஆமாம், இல்லை எதுக்காக கேட்குறேன்னா, என் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் ஒரு பொண்ணு விரும்புகிறான் ஆனந்தி, அதை எப்படி சொல்கிறதுன்னு அவங்க தெரியலையா, அதுதான் எப்படி சொல்கிறதுன்னு என்கிட்ட ஐடியா கேட்டேன். எனக்கும் அதில் வந்து அவ்வளோவா எனக்கு இல்லையா, அதனால் அனுபவம் இல்லையா, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு. காதலை பற்றி என்னங்க சொல்கிறது, அது வந்து ஒரு சிலருக்கு அமையும் ஒரு சிலருக்கு அமையாது அப்படின்றாங்க. அதுக்கிட்ட ஏன் ஆனந்தி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. ஒரு சிலருக்கு நல்லபடியாக அமையலாம், ஒரு சிலருக்கு அமையாமல் போயிடலாங்க, அதெல்லாம் எங்கெங்க சொல்கிறது. இங்கே பாருங்கள் என் ஃப்ரெண்டு குணாவுக்கு வந்து எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் இல்லைங்க, அதனால் எதையும் சொல்கிறதுக்கு இல்லைங்க அப்படின்றாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது தாங்க நல்லது. யாரோ தெரியாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் ஃபுல்லாக அழுகிறதோட நல்லா காதலிச்சு விரும்பி அவனை பற்றி ஃபுல்லாக முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணுங்க, அதுதாங்க கரெக்டு அப்படின்றாங்க. ஏங்க சூப்பருங்க அப்படின்றாரு. ஏங்க இப்படி திடீர்னு இப்படி சொல்கிறீங்க. ஆமாங்க உண்மையிலே தான் சொல்கிறேன், சூப்பருங்க, இப்படி தாங்க இருக்கணும், காதலிச்சு கல்யாணம் பண்ணுறது தான் கரெக்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படி தானே. ஆமாங்க அப்படின்னு நம்ம மனசில் சொல்லிடலாம் சொல்ல வராரு. உடனே குணா வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு, சொல்ல முடியாமல் குமரன்.